சொரக்காயை வச்சு ஒரு சிம்பிளான 2 ரெசிபி செய்யலாங்க. சாப்பிடாதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலா போட்டு செஞ்சீங்க. சாம்பார், பொரியல் இது 2 தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ப்ரெக்னென்சி இருக்கிறவங்க நிறைய சாப்பிடணும். அது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே லைனாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் இப்போ ஒன்று நான் எடுத்திருக்கேன். முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தாங்க வரும். அப்படியே இந்த பாட்டில் ஷேப்பில் நல்லா வந்து இந்த பானை மாதிரி நல்லா இருக்குது இல்லையா, சூப்பராக. ஆனால் இப்போல்லாம் நீட்டாக இருக்குது சொரக்காய். இந்த மாதிரி இருக்கிறது வந்து நாட்டு சொரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடச்சிதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. பார்க்க தாங்க இது சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். நல்லா பிஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே நல்லா வந்து விதை வந்து நல்லா காய் முத்திருக்கு. இதை கட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ வந்து தோல் அந்த ரொம்ப ஹார்டாக இருந்தது. இப்போ உள்ளே நமக்கு வந்து விதை இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி முழுசாகவே சேர்த்துக்கலாம். விதை ரொம்ப முத்துனதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அதில் இருக்கிற அந்த விதையும் மேலே இருக்கிற தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு வந்து சின்ன டம்ளர் அளவுக்கு தாங்க பருப்பு ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து பாதி சொரக்காய் வந்து கட் பண்ணி இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டுக்கு சாம்பார் பொடி வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள் அவ்வளோதான். நீங்கள் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து கூட நல்லா கடைஞ்சிடுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் அது. நான் இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். நல்லா வந்து இந்த மிளகாத்தூளெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. உங்களோட குக்கர் விசில் பொறுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்கள். தண்ணி வந்து அளவாக வச்சிட்டிங்கன்னா நம்ம அப்படியே வந்து மசிச்சு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக இருந்துச்சுன்னா குக்கரை விட்டு வெளியே நல்லா பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து மற்ற வச்சு அப்படியே கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பருப்பு கடையிற சட்டியில் கூட ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கிடுங்க. நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு குட்டியாக ஒரு தாளிப்பும் கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நான் போட்டு கடைஞ்சதுனால இப்போ நான் சேர்க்கல. சிம்பிளாக வந்து ரொம்ப சிம்பிள், டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். எண்ணெயில் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் வந்து 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை இல்லாதனால நான் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து கறிவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இருந்துச்சு நம்ம சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். எல்லாம் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வந்து தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா டிஃபன் சாம்பார் ரெடி. இது சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சொரக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீதி சொரக்காயில் வந்து நம்ம வந்து பொரியல் தான் செய்ய போகிறோம். இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காயும் உள்ளே சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெக்னென்சி டைமில் ஒரு சிலருக்கு வந்து கால் வீக்கம் இருக்குங்க. அந்த கால் வீக்கம் குறையணுன்னா கண்டிப்பாக வந்து சொரக்காய் இது வாரத்தில் ஒரு 4 நாளாவது கண்டிப்பாக சாப்பிட்ணும். நான் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது ஃபுல்லாக இதை தான் சாப்பிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி 7 மாதத்துலேயே வந்து கால் நல்லா வீங்கி இருந்தது. இதை தான் டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீரிழிவு, அதாவது உடம்புல நிறைய கெட்ட தண்ணி எல்லாருக்கும் கொழுப்பெல்லாம் இருக்கிறவங்க கூட இந்த சொரக்காய் எடுத்துக்கலாம். இப்போ சொரக்காய்க்கு சூப்பரான ஒரு பொடி என்னென்னா, நான் வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன். தோல் ரொம்ப நல்லா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா நம்ம கருக விட்டு வறுத்தோம்னா தான் தோல் ஃபுல்லாக எடுக்கணும். நான் தோல் கொஞ்சமாக இருந்தது எடுத்துகிட்டு அது கூட வந்து 4 வரமிளகாய், 6 பூண்டு பல் தோல் எடுத்தது நான் வந்து சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த சொரக்காய் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக அந்த பொடியை போட்டு இறக்கணும்னா சூப்பரான ஒரு சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் தேவை கிடையாது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.